வெல்கம் டு மைண்ட்பீட் சேனல். அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். முத்திரைகளை முறையாகவும் நம்பிக்கையுடனும் செய்து கொண்டு வரும்போது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும். தரையில் உட்கார்றவங்க ஒரு விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க. தரையில் உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கலாங்க. மாணவர்களுக்கு மெமரி பவர் கொடுக்கக்கூடிய முத்திரை சண்முகா முத்திரை. 2 கைகளுமே மன தொட்டுக்கிட்டு இருக்கணுங்க. கட்டை வரல இருக்கு இல்லைங்களா, இது இப்படி கீழ் நோக்கி இருக்கணுங்க. இப்படி மார்பு பகுதியில் வச்சுட்டு செய்யலாம். காலேஸ்வர முத்திரை 2 கையில் இருக்கக்கூடிய நடு விரல் ஒன்னோட ஒன்று மொன தொட்டுட்டு இருக்கணுங்க. சுண்டு விரல் மோதிர விரல் இப்படி உள்பக்கமாக மடித்து நகம் 2 தொட்டுட்டு இருக்கணும். ஆள்காட்டி விரல் உள்பக்கமாக மடித்து நகம் தொட்டுட்டு இருக்கணும். இந்த கட்டை விரல் ஒன்னோட ஒன்று தொட்டுக்கிட்டு இப்படி கீழ்ப்பக்கமாக இருக்கணுங்க. மார்பு பகுதியில் வச்சுட்டு செய்யலாங்க. பார்க்கும்போது ஹார்ட் ஷேப்பில் வருங்க. தாமரை முத்திரை 2 கையிலையும் இருக்கக்கூடிய விரல்கள் இருக்கு இல்லைங்களா, இது இந்த கோடு அதில் இப்படி கோத்துக்கிட்டு இந்த கட்டை விரலை ஆள்காட்டி விரலுடைய பக்கத்தில் வைக்கணும். மணிக்கட்டை சேர்த்துக்கிட்டு மார்பு பகுதியில் வச்சுட்டு செய்யலாங்க. ஆக்ஞா முத்திரை இடது கையில் இருக்கக்கூடிய சுண்டு விரல் மோதிர விரல் நடு விரலை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே கட்டை விரலை வச்சுக்கிட்டு ஆள்காட்டி விரலை நீட்டிகிட்டு இருக்கணும். வலது கையினுடைய எல்லா விரலும் இடது கையினுடைய ஆள்காட்டி விரலை இப்படி பிடிச்சிட்டு இருக்கணும். இந்த கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா, இது இந்த இடது கையினுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா, இதோட நகத்துக்கு கீழே வைக்கணுங்க. இதை 2 புருவங்களுக்கு மத்தியில் வைக்கணுங்க. கண்ணை மூடிக்கிட்டு செய்கிறது நல்லது. 2 நிமிஷம் மட்டும்தான் செய்யணுங்க. சண்முகி முத்திரை உட்காந்துட்டு தான் செய்யணுங்க. வசதியாக உட்காந்துக்கோங்க. 2 கையில் இருக்கக்கூடிய கட்டை விரல் காதுலையும் ஆள்காட்டி விரல் இமைகளுக்கு பக்கத்தில் வைக்கணுங்க. கண்ணை மூடிக்கணும். மோதிர விரல் மூக்கினுடைய அருகில் வைக்கணும். சுண்டு விரல் உதடோட 2 பக்கத்துலையும் வைக்கணுங்க. மூச்சு ஆழ்ந்த மூச்சு எடுக்கணுங்க. மெதுவாக காதுலேருந்து எடுக்கணும், அடுத்து புருவத்துலேருந்து எடுக்கணும், அடுத்து கண்ணாண்டை, அடுத்து மூக்காண்டை, அடுத்து லிப்ஸாண்டேருந்து எடுக்கணும். மெதுவாக கண்ணை திறந்துக்கலாங்க. இந்த முத்திரைகள் எல்லாமே 5 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் 3 வேளை செஞ்சுட்டு வரும்போது மெமரி பவர் ஞாபக சக்தி அதிகமாகும். படித்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடும். இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை காண்பதற்கு தொடர்ந்து பயணித்து வாருங்கள். மீண்டும் பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. என்றும் உங்களுடன் மைண்ட்பீட் சேனல். நன்றி, வணக்கம்.